பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளுக்கூட இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கருவைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோட பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் கூட பார்க்கும்போது வேதத்திலிருந்து எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். எரேமியா சாப்டர் 33 verse 3 வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். அதாவது கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் அவர் செய்ய போகிறார். நீங்கள் சொல்லலாம், தம்பி எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனை, அநேக வியாதிகள், அநேக கடன்கள், கண்ணீர், வேதனை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, உங்கள் நோய்களை சுகமாக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவைன்னு வரும்போது, இல்லை நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு வரும்போது நம்ம மனுஷர்களை தேடி போகிறோம் இல்லைங்களா, அவங்களோட உதவி நம்ம நாடுறோம். ஆனால் ஏசப்பாவை நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய தேவனாக இருக்கிறார். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க, ஏசப்பா என் வாழ்க்கையிலையா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதம் நடக்கும்னு. நம்ம யோசிக்கத்தக்க முடியாத பெரிய காரியங்களை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். உங்கள் நோய்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. எப்போ தெரியுமா? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் மேலே அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாட்ட இந்த நாளில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தேவை, இந்த கண்ணீர், நிச்சயமாக நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து எவனாக இருக்கிறார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நீ சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் கூட விசுவாசமாக எந்தெந்த காரியத்தை அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அவங்க வியாதிகள் சுகமாகட்டும், அவங்க வாழ்க்கையில் சப்பா நன்மைகள் காண கிருபை செய்யுங்க. உங்கள் நாம மாற்றம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.